ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் போன மாதம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஃபேமிலியோட மலேசியா டூர் போயிருந்தோம். அதுக்கு ஏர் ஏஷியாவிலேருந்து விசாகப்பட்டினத்துலேருந்து விமானம் மூலம் மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் போனோம். அதுக்கு 2 நாள் முன்னாடி சென்னையிலேருந்து ரப்தி சாகர் அப்படின்ற ட்ரெயின் மூலயமா இரவு புறப்பட்டு காலையில் விஜயவாடா சென்று சேர்ந்தோம். அங்கேருந்து காலையில் 9 மணிக்கு வந்தே பாரத் ரயில் மூலம் புறப்பட்டு மதியம் 2 மணிக்கு விசாகப்பட்டினம் சென்று சேர்ந்தோம். நைட்டு 10 மணிக்கு தான் விமானன்றதுனால 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செக்இன் போய் சேர்ந்தா போதும் அப்படின்றதுனால அந்த இடப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்றத யோசித்து, சரி அங்கே இருக்கிற பீச்சுக்கு போகலாம், விசாகப்பட்டினத்தில் போயிட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒன்று புக் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து சுற்றி பார்க்குறதுக்கு போனோம். கடற்கரைக்கு சென்று ஜாலியாக போய் நேரத்தெல்லாம் செலவழிச்சிட்டு, அங்கே இருக்கிற இந்திய கடற்படையிலேருந்து 31 வருடமாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஐஎன்எஸ் குர்சுரா அப்படின்ற நீர்மூழ்கி கப்பல் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு ஒருத்தருக்கு 70 ரூபாய் அப்படின்ற கட்டணம் செலுத்தி உள்ளே சென்று பார்த்தோம். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறமா நம்ம சர்வசாதாரணமாக நம்ம நினச்சிடுவோம். உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த கப்பல் போர் விமானத்தில் போயிட்டு மாட்டிக்கிறது, கப்பலுக்குள்ளே தண்ணிலாம் வர்றது, அப்படிலாம் நம்ம பிக்சர் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, படம். அது இதை நான் நல்லா உணர்ந்தேன். அதேமாதிரி அங்கே இட்லி சுடுற இடம்லாம் போட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் கப்பலுக்குள்ளே இட்லி சுட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த இட்லிலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரியலாக நம்ம வீட்டில் எப்படி ஒரு சுட்டு வச்சுருப்போமோ அதே மாதிரி இருந்தது. அவங்க படுத்துக்கிற இடம் சரி, அவங்கள எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்தெந்த இடத்துல எது எது வைக்கணும் கரெக்டாக, ரெஸ்ட் ரூம் கூட அவ்வளோ நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பார்த்ததை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதை ரியலாக நம்ம நேரில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. நாங்கள் 2வது வாட்டி பார்க்குறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன் நான். அப்போ பார்க்கும்போதை விட இப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு அதை பார்க்க நமக்கு நிறைய தெரியும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுது. பசங்களும் இப்போ நல்லா படித்து பெரிய பசங்களாக வரும்போதும் அவங்களுக்கும் அதை சின்ன வயசில் கூட்டிகிட்டு போனதை விட இப்போ போய் பார்க்கும்போது இன்னும் நல்லா ஈஸியாக இருந்தது. அருமையாக இருந்ததுங்க அது பார்க்குறதுக்கு, அந்த கப்பலுக்குள்ளே பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற அந்த வோல்டேஜு அதெல்லாம் அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி அருமையாக ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்குன்றதுக்கு நம்மளால் போய் பார்க்க முடியுமா, நேரடியாக போய் பார்க்க முடியுமா அப்படின்றது முடியாது. இப்படி போய் பார்த்துக்கலாம். நானும் சின்ன குழந்தைங்க மாதிரி அந்த வீலெல்லாம் சுற்றி விளையாடினேன். அதுக்கப்புறமா அருமையாக இருந்தது. வாஷ் பேஷன்லாம் இருந்தது, வச்சுருக்காங்க பாருங்கள் வாஷ் பேஷன். ரெஸ்ட் ரூம் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குன்னுட்டு. அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்படியே வெளியில் வந்தோன்னா இந்த பக்கம் ரெஸ்ட் ரூமுங்க ரொம்ப க்ளீனாக இருந்தது. அந்த ரெஸ்ட் ரூமு அப்படியே வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, எதிர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய இராணுவத்திலேருந்து ஒரு ஏர்க்ராஃப்டை நம்ம பார்க்குறதுக்காக அங்கே வச்சுருந்தாங்க. நம்ம பொதுமக்கள் போய் அதுக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம். அதுக்கும் ஒரு 70 ரூபாவோ 80 ரூபாவோ கரெக்டாக அமௌண்ட்டு ஞாபகம் இல்லைங்க. அதை செலுத்திட்டு உள்ளே போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது என்ன ஆச்சுன்னா 3 காம்போ இருந்ததுங்க அந்த இடத்துல பார்க்குறதுக்கு. ஒரு ஃபிஷ்ஷு அக்வேரியம் ஒன்று இருந்தது, நம்ம நீர்மூழ்கி கப்பல் இருந்தது, இந்த விமானம் இருந்தது. இது 3த்தையும் சேர்ந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு காம்போவில் அமௌண்ட்டு கம்மியாச்சு. அதை நாங்கள் கவனிக்கிறதுனால தனித்தனியாக போய் பார்க்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் போகிறவங்க அந்த காம்போவில் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேர் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து டைம் ஆகுதுன்றதுனால ஒரு கார் மூலம் திருப்பியும் விமானத்துக்கு
போகணும் அப்படின்றதுனால விமானத்தை செஞ்சு அடைஞ்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் விமானத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேனேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அடுத்த வீடியோவில் நான் மலேசியா போகிறேன்ல, அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும். அங்கே போயிட்டு மலேசியாவோட தலைநகரில் வந்து கோலாலம்பூர், லங்காவி, பினாங்கு அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தோம். எப்படி பார்த்தோம், எப்படி தங்கணும், என்ன சாப்பிட்டோம், எப்படின்றத பற்றி விரிவாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதனால் நீங்கள் நம்ம நலபாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் பட்டனை ஐகான் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு சட்டுன்னு வரும். நீங்களும் பார்த்து அடுத்த முறை நீங்களும் உங்களோட ஃபேமிலியோடு போயிட்டு மலேசியாவை சுற்றி பார்க்கணுன்றது என்னுடைய ஆசை. நம்மளால் முடியுமா? மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்ம ஹை கிளாஸ் ஃபேமிலி தான் போகணுன்னு இல்லை, எல்லாருமே நம்ம எல்லாராலையுமே போக முடியுங்க. அதனால் என்னோடய அடுத்த வீடியோஸை பாருங்கள். எவ்வளோ சிம்பிளாக, சீப்பாகவும், பெஸ்ட்டாகவும் நம்ம முடிக்கலான்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.